நம்பிக்கைகளையும் அகற்றி எமது வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். உம்மை தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் புகழ்ந்து பாடி உமது அற்புத பொழுது உருவத்தை நின்று எமக்கு ஆறுதலையும் உதவியும் தந்தருளும். ஆமென். ஆமென்.
ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறை வாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இறைவாக்கினர் எசையா புத்தகம் 66 அதிகாரம் இறைவசனங்கள் 12 மற்றும் 13. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியை நன்றி திருப்பலியாகவும் வேண்டுதல் திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற யாவருக்காகவும் அன்றாடுவோம். சோஃபியா டயானா ரொசாரியோ சுகப்பிரசவம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ஜோசப் சுகி செல்வம் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், ஜி ஆல்வின் ஜி அஸ்வின் கல்வி உடல்நலன் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ஐவி ஆண்டனி குடும்பத்தினர் குழந்தை இயேசு வழியாய் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், தன்னுடைய 14வது பிறந்த நாளை கொண்டாடி நன்றி திருப்பலியாய் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற மாணவன் டி ஆண்டோ ஃபெலிக்ஸ் அவர்களுக்காகவும், மக்காரியாஸ் ஜெசிந்தா பெர்னாண்டோ குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், ஃபெலிக்ஸ் மெர்லின் பெர்னாண்டோ குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், வெளிநாடு செல்ல விசா கிடைக்க வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ஜோயல் பேட்ரிக் 8வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், கல்வி உடல் சுகம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ஏஎஸ் பால்மரோ உடல் சுகம் பெற்றமைக்க நன்றியாகவும், லோபோ சகாயம் ஜூலியட் மேரி நன்றி திருப்பலியாகவும், பட்டம் படிப்பு நன்முறையில் முடிக்க வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், கிரியாஸ் ஜெசிந்தா பெர்னாண்டோ பேத்தி மரிய அக்கியா அண்ணா ரோசானி பேரன் இம்மானுவேல் லோபோ நன்றாக படிக்க ஞானம் இறை பக்தியில் வளர வேண்டுதல் திருப்பலியாகவும், ஆரோக்கியமேறி குழந்தை பாக்கம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், விமலா கோமதி குழந்தை பிறந்தமைக்க நன்றி திருப்பலியாகவும், ஞான பிரகாசம் ஜான்சி ராணி குடும்பத்தின் நன்றி திருப்பலியாகவும், குழந்தைகள் கல்வி ஞானம் வேண்டியும், எல் கிருபானந்த் ஜெனோவா குடும்பத்தின் நன்றி திருப்பலியாகவும், குழந்தைகள் லூயிஸ் சந்தோஷ் ஆபிரகாம் லூயிஸ் கல்வி ஞானம் உடல் நலன் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், அகஸ்தின் அல்போன்சா குடும்பத்தின் நன்றி திருப்பலியாகவும், பிள்ளைகளுடைய கல்வி உடல் நலன் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், நீல் ஆல்பர்ட் குடும்பத்தின் நன்றி திருப்பலியாகவும், உடல் சுகம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், சகோதரன் வசந்த் அவருடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும், ஜோசப் ஜகன் உடல் நலன் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருக்குள் இத்தலை பாறுதலை அடைந்திருக்கின்ற எடுபடு ஜோசப் ரோசன் நிசியா 16ஆம் நினைவு திருப்பலியும், மோகன் 9ஆம் நாள் நினைவு திருப்பலியும், செரின் ஆஞ்சலின் லோபோ யாகம்மாள் 8ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தை ஆகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அக்டோபர் மாதம் 1 தேதி இந்த மாதத்தின் முதல் நாள் நம் குடும்பங்களின் பாதுகாவலரும் நம் பங்கின் பாதுகாவலருமான குழந்தை இயேசுவினுடைய சிறப்பு நாளில் ஆரம்பிப்பது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடாகவே நான் உணர்கின்றேன். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அன்புக்கினியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய அணையாம் திரு அவை குழந்தை இயேசுவின் புனித தெரேசா அவர்களுடைய விழாவையும் கொண்டாடி மகிழ்கின்றது. கார்மேல் மடத்தில் சேர்ந்த இவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா துன்பங்களையும் பொறுமையோடும் அன்போடும் தாட்சியோடும் தாங்கிக் கொண்டார். ஒரு சாதாரண காரியத்தை செய்வதன் மூலம் கூட
புனிதத்தை அடையலாம் என்கின்ற ஒரு உன்னதமான வாழ்வியல் செய்தியை நமக்கு புனித குழந்தை தெரேசா அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அன்புக்கினியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு இன்று நாம் வாசிக்கவிருக்கின்ற எசையா புத்தகத்தினுடைய 12, 13 இறைவசனங்கள் இவரை வெகுவாய் ஈர்த்து கடவுளின் மேல் அதீத நம்பிக்கை கொள்ள செய்தது. இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா இஸ்ரவேல் மக்கள் நம்பிக்கை இழந்த சூழலில், சோர்வுற்ற நேரத்தில், தளர்ந்ததாய் உணர்ந்த தருணத்தில் கடவுளுடைய அருள் ஆறுபோல் பாயும், அது உங்களை வந்து சேரும், கடவுள் தாய்க்குரிய கரிசனையோடு உங்களை சுமப்பார், தாலாட்டுவார் என்கின்ற ஆறுதல் செய்திகளை கொடுப்பதாய் அமைந்திருக்கிறது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட இந்த செய்தி அல்லது இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த செய்தி இந்த பெரும் நோய் தொற்று காலத்தில், இந்த அசாதாரண சூழலில் கடவுள் நமக்கு தருகின்ற இந்த மாதத்தின் வாக்குறுதியாகவே, வாக்கு தத்தமாகவே நான் உணர்கின்றேன். கடவுள் நம்மையும் அவருடைய மடிமேல் சுமக்கவும் நம்மை தேற்றவும் விரும்புகின்றார். இந்த நம்பிக்கையில் நாம் இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். இந்த திருப்பலியில் குழந்தை தெரேசாவை போன்று குழந்தை உள்ளம் கொண்டவர்களாய் நாமும் அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே செபிப்போம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவித்து ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பிழை செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாடுகிறேன். இயலாமுள்ள இறைவனம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
சிந்தையின் வளப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவி. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீர். ஆ, 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 மன்றாடுவோமாக்கு. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை சார்ந்துதான் நாங்கள் வாழ்கிறோம், இருக்கிறோம், இயங்குகிறோம். குழந்தைகளுக்குரிய வாஞ்சையுடன் உம்மை நோக்கி ஏறெடுத்து பார்க்கின்றோம். காலம் காலமாக மனிதகுலம் எதிர்பார்த்து காத்திருந்த மீட்பராகிய உம் திருமகனை ஒரு குழந்தையாக பிறக்கச் செய்தீரே. அவர் வழியாக உம்மை அப்பா தந்தா என்றழைக்க தகுதியும் துணிவும் பெறும் நாங்கள் புதிய ஆற்றலும் தெளிவும் பெற்று உமது மீட்பின் நலன்களை முழுமையாய் சுவைத்து மகிழ்வோமாக. இறைவா, உமது ஆட்சி எளியோருக்கும் சிறுவருக்கும் உரித்தாகும்படி செய்தீரே. புனித தெரேசாவின் சிறுவழியை நாங்களும் பின்பற்றச் செய்து அவரது பரிந்துரையால் உமது நிலையான ஆட்சி எங்களுக்கு உறுதியுடன் வெளிப்படுத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வசனங்கள் 10 முதல் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வப் பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசு புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும். இஸ்ரவேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. பல்லவி. ஆண்டவரே, நான் அமைதியாய் இருக்க என் உயிரை காத்தருளும்.
விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறுவருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 18 இறைவசனங்கள் 2 5 முடிய. சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்ளுபவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறுபிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்ளுபவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இறைவாக்கினர் எசையா புத்தகம் 66 அதிகாரம் 11 12 மற்றும் 13 இறைவசனங்கள். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, தாயாம் திரு அவை அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி என்று கன்னியும் திருச்சபையின் இளம் மறை வல்லுனருமான த டாக்டர் ஆஃப் த சர்ச் என்று அழைக்கப்படுகின்ற குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. பிரான்ஸ் நாட்டில் அலேசான் என்னும் இடத்தில் 1873ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி லூயிஸ் செலின் என்கின்ற தம்பதியரின் 9வது குழந்தையாக பிறந்தவர் இன்றைய விழா நாயகி குழந்தை இயேசுவின் புனித தெரேசா. தனது சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்தார். 15 வயது நிரம்பிய தெரேசா கடவுள் மீது கொண்டிருந்த ஆர்வத்தால் அன்றைய திருத்தந்தையினுடைய சிறப்பு அனுமதி பெற்று கன்னியர் மடத்தில் அவர் சேர்ந்தார். 15 வயது என்பது அந்த காலகட்டத்தில் கன்னியர் மடத்திற்குள் ஏற்றுக்கொள்ள முடியாத வயது வரம்பு அது. ஆனால் தன்னுடைய சகோதரிகளைப் போலவே இவருடைய குடும்பத்தை சார்ந்த இவர்களுடைய மூத்த சகோதரிகளும் கூட ஏற்கனவே கார்மேல் சபை துறவிகளாக அருள் சகோதரிகளாக இருந்ததால் அவர்களைப் போல் இவரும் அருள் சகோதரியாக விரும்பி சபையில் சேர முற்பட்ட பொழுது வயது குறைவு காரணமாக நுழைவு அவருக்கு மறுக்கப்பட்டது. ஆனால் அவருடைய இந்த இறையழைத்தல் தாக்கம் திருத்தந்தையை சென்று பிரான்சிலிருந்து ரோமைக்கு பயணித்து 1800களில் ஏறக்குறைய 19ஆம் நூற்றாண்டினுடைய
இறுதி காலகட்டத்தில் திருத்தந்தையினுடைய சிறப்பு அனுமதி பெற்று கார்மேல் மடத்தில் அவர் சேர்கின்றார். 1888 ஆண்டு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி கார்மேல் சபையில் அவர் சேர்கின்றார். தெரேசா கார்மேல் சபையில் புகுந்த வேளையில் அவருக்குள் ஒரு ஆசை, நாம் ஒரு புனிதையாக மாற வேண்டும், நாம் புனிதையாக மாற வேண்டும் என்பதை ஒரு தீர்க்கமான முடிவாகவே இயேசுவின் புனித தெரேசா அவர்கள் கொண்டிருந்தார்கள். பெரும் 6 ஆண்டுகள் துறவியாக வாழ்ந்த பின் 1894 அவருக்குள் ஒரு ஞானம் உதிக்கிறது. புனிதையாக மாறுவது என்பது அவ்வளவு எளிமையானதும் அல்ல என்பதை உணர்கின்றாள். இதுவே அவளுக்குள் தான் சிறியவள், வலுவற்றவள் என்கின்ற சிந்தனையை உருவாக்குகிறது. எவ்வளவுதான் முயற்சித்தாலும் என்னிடம் இருக்கின்ற குறைபாடுகள் என்னை புனிதத்தை நோக்கி நகரவிடாமல் தடுக்கிறது என்று சொல்லி அவர் உணர்கின்றார். அளவற்ற அன்பு காட்ட அவருக்கு விருப்பமாயிருந்தும் அவருடைய சிறுமை அவரை புனிதம் நோக்கி நகரவிடாமல் தடுத்தது என்று அவர்தாமே தன்னை குறித்து எழுதிய தன் சுய வரலாறு, தன் வரலாறு புத்தகத்தில் இப்படியாய் புனித குழந்தை இயேசுவின் தெரேசா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆயினும் படிப்படியாக தன் சிறுமையையே தன் வளர்ச்சிக்கு வழியாகும் என்று கடவுளுடைய உதவியை நாடி செல்வதென்று தெரேசா முடிவு செய்கின்றார். அவருடைய சகோதரி செலின் அவர்களுக்கு பழைய ஏற்பாடு புத்தகத்தை கொடுக்கின்றார். அதில் நீதிமொழிகள் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது இறைவசனம் அவருடைய கவனத்தை ஈர்த்தது என்று சொல்லுகின்றார். அரியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது, மதிகேடருக்கு அழைப்பு விடுத்தது என்று கடவுளின் ஞானம் பற்றிய அந்நூலில் வரும் பகுதி தெரேசாவின் கண்களை திறந்தது என்று சொல்லி ஓர் ஆன்மாவின் வரலாறு, இதுதான் இவர் எழுதிய புத்தகத்தினுடைய பெயர். அதில் அவர் இப்படியாய் குறிப்பிட்டு, இன்று நாம் வாசிக்க கேட்ட எசையா புத்தகம் 66ஆம் அதிகாரம் 12, 13 இறைவசனங்கள் அவரை வெகுவாய் ஈர்த்தது. கடவுளுடைய வார்த்தையை விவிலியத்தில் கண்ட தெரேசா தனக்கு கடவுள் தரும் செய்தி என்னவென்பதை உணர்ந்தார். தன் சிறுமையையும் வலுவின்மையையும் ஒரு குறையல்ல, மாறாக அவற்றின் வழியாகவே இயேசு தன்னை புனித நிலையின் உச்சிக்கு இட்டு செல்வார் என்று உணர்கின்றார். எனவே உள்ளம் தளர்வதற்கு மாறாக மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய வழியை அவர் கண்டுபிடிக்கின்றார். இதைத்தான் அவர் த லிட்டில் வே என்று குறிப்பிடுகின்றார். இந்த சிறு வழி இவருக்கு தன்னுடைய சுயசரிதையை எழுதுவதற்கு உதவி செய்தது. இந்த தெரேசா அவர்கள் இந்த சிறு வழிகளை எல்லாம் எழுத ஆரம்பித்த பொழுது தன்னுடைய பெயருக்கு முன்பாக இந்த மிகச்சிறிய என்கின்ற அடைமொழியையும் அவர் சேர்த்து கொள்ளுகின்றார். அன்புக்குரியவர்களே, 2013ஆம் ஆண்டு பிரான்சிற்கு நான் சென்றிருந்த பொழுது பிரான்சினுடைய பிரசித்தி பெற்ற மிகவும் பிரபல்யமான புனித தலங்களை எல்லாம் நான் திரு யாத்திரையாக மேற்கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. அன்னை மரியாள் காட்சி கொடுத்த லூர்து நகருக்கு சென்றேன். திருப்பலியில் பங்கேற்கின்ற, குறிப்பாக தமிழ் மக்களோடு சேர்ந்து திருப்பலி கொண்டாடுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. இந்த லூர்து நகர் திருத்தலத்திற்கு அடுத்தபடியாக பிரான்சில் மிக அதிகமான லட்சக்கணக்கான திரு யாத்திரிகர்கள் செல்ல விரும்புகின்ற பேராலயம் குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவினுடைய பேராலயம். அந்த ஆலயத்திற்கும் நான் சென்றேன். மிக பிரம்மாண்டமாயிருக்கும்.
பிரான்சில் கத்தோலிக்கத்தை அவர்கள் எவ்வளவு அழகாக வளர்க்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய இந்த பூமியிலிருந்து உருவான இந்த புனிதையுடைய வாழ்வோடு தொடர்புடைய எல்லா பகுதிகளையும் எவர் பிரான்சிற்கு சென்றாலும் எளிதாக அவருடைய வாழ்வோடு தொடர்புடைய அவருடைய வீடாக இருக்கட்டும், அல்லது அவர் தங்கியிருந்த அறையாக இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய தோட்டமாக இருக்கட்டும், அல்லது இவர் துறவியாக வாழ்ந்த அந்த கார்மேல் மடமாக இருக்கட்டும், அல்லது இவருடைய பெயரால் எழுப்பப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய பேராலயமாக இருக்கட்டும், இந்த எல்லாவற்றையும் எளிதில் திரியாத்திரை மேற்கொள்ளுகின்ற பயணிகள் சென்றடைவதற்கு விமான நிலையத்திலும் ரயில் நிலையத்திலும் பேருந்து நிலையத்திலும் இருந்து ஒரு நீல நிற கோடு ஒன்று அவர் வாழ்ந்த எல்லா பகுதிகளிலும் வண்ணம் தீட்டப்பட்டிருக்கும். யூ ஜஸ்ட் ஃபாலோ தட் ப்ளூ லைன் wherever you get down, either you get down in the airport or in the railway station or in the bus terminal, you can see a blue line and you just follow the blue line. You can visit all the places related to Saint Teresa of Lisieux. அன்புக்குரியவர்களே, குழந்தை இயேசுவின் புனித தெரேசா என்று சொல்லுகின்ற பொழுது திருச்சபையில் இன்னொரு தெரேசாவும் இருக்கின்றார், புனித அவிலா தெரேசா அவர்கள். இந்த புனித தெரேசா, குழந்தை இயேசுவின் தெரேசாவை திருச்சபை செயின்ட் தெரேசா ஆஃப் லெசியூ என்று சொல்லுகிறது. இந்த லிசியோ என்பது அவர் பிறந்த ஊர், அவிலா என்பது அவிலா தெரேசா, தெரேசா அவர்கள் பிறந்த ஊர். இந்த இருவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இருவருமே கார்மேல் சபையை சார்ந்த சகோதரிகள். இருவருமே திருச்சபையால் மிகவும் கொண்டாடப்படுகின்ற புனிதைகள். இந்த இருவருக்குள்ளும் ஒரு ஒற்றுமை மற்றும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த புனித தெரேசா தன்னுடைய பெயருக்கு முன்பாக இயேசுவின் திருமுகத்தின் தெரேசா என்றும், குழந்தை இயேசுவின் தெரேசா என்றும், இயேசுவின் சிறுமலர் என்றும் இவருக்கு சிறப்பு பெயர்கள் கொடுக்கப்பட்டு அதோடு சேர்ந்து இவருடைய பெயர் அழைக்கப்படுகிறது. ஆனால் இவருடைய திருமுழுக்கு பெயர் மரிய பிரான்சிஸ் தெரேசா மார்டின் என்பதுதான் இவருடைய திருமுழுக்கு பெயர். ஆனால் சபையில் சேர்ந்த பிறகு அந்த காலகட்டத்தில் சபையில் சகோதரிகளுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. அப்படி இவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்தான் இயேசுவின் சிறுமலர் என்கின்ற பெயர். அதோடு சேர்த்துத்தான் இந்த இயேசுவின், குழந்தை இயேசுவின் தெரேசா என்கின்ற சிறப்பு பெயரும் இவருக்கு கொடுக்கப்பட்டது. அவிலா தெரேசம்மா குழந்தை இயேசுவோடு தொடர்புடையவர் என்று உலகத்தினுடைய மிகப்பெரிய அல்லது மிக பிரபலமான குழந்தை இயேசுனுடைய திருத்தலமான பிராகுவில் இருக்கின்ற அந்த திருத்தலத்தில் இருக்கின்ற 48 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட குழந்தை இயேசுனுடைய திருச்சுருபத்திற்கு சொந்தக்காரர் புனித அவிலா தெரேசா அவர்கள். அவர்தான் அதை இளவரசி ஒருவருக்கு, ஃபொலிக்சேனா என்கின்ற இளவரசிக்கு அவருடைய திருமணத்திற்கு நினைவு பரிசாக கொடுத்தார். பின்பு இந்த திருச்சுருபம் கார்மேல் மடம் சபை அருள் பணியாளர்களிடம் ஒப்புவிக்கப்பட்டு இன்று அது பிராகு குழந்தை இயேசு திருத்தலத்தில் அது மக்களுடைய வழிபாட்டிற்கு இந்த மிகப்பெரிய திருத்தலமாக உயர்ந்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, குழந்தை இயேசுவோடு தொடர்புடையவர் அவிலா தெரேசம்மாள் என்று சொன்னால், தன்னுடைய பெயருக்கு முன்பாக குழந்தை இயேசுனுடைய சிறப்பு பெயரை பெற்றிருக்கின்றவர் என்று நாம் கொண்டாடுகின்ற குழந்தை இயேசுவின் புனித தெரேசா அவர்கள். இவருக்கு திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் புனிதர் பட்டம் வழங்கினார். இவர் இறந்த பிறகுதான் இவருடைய சுயசரிதை நூலான ஒரு ஆன்மாவின் வரலாறு குறைந்தபட்ச எண்ணிக்கையில்தான் அச்சடித்து வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த புத்தகத்தை படித்த பல ஆயிரம் பேர் இவ்வளவு அழகான புத்தகத்தை, மறை உண்மைகளை தாங்கியிருக்கின்ற மிக மேன்மையான இறையியல் சிந்தனைகளை கொண்டிருக்கின்ற புத்தகத்தை, சுயசரிதையை நாங்கள் கண்டதில்லை என்று சொல்லி
திருச்சபையிடம் முறையிட திருச்சபை அந்த புத்தகத்தை வாசித்து 20வது நூற்றாண்டில் மிகப்பெரிய புனிதர் என்று சொல்லி வெறும் 25 வயதே ஆன குழந்தை இயேசுவின் புனித தெரேசம்மாவை கொண்டாட செய்தது. இவருக்கு 1923ஆம் ஆண்டு முத்துப்பேறு பட்டம் வழங்கப்பட்டது. 11ஆம் பத்திநாதர் திருத்தந்தையால் இவருக்கு 1925ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. இவருக்கு மட்டும்தான் புனிதர் பட்டம் வழங்கி திருச்சபை மகிழ்கிறதா என்று சொன்னால் இல்லை, இவருடைய பெற்றோருக்கும் திருச்சபை புனிதர் பட்டம் கொடுத்து மகிழ்ந்தது. நம்முடைய முன்னாள் திருத்தந்தையும் இந்நாள் புனிதருமான திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் 1994 இவர்களுடைய பெற்றோருக்கு வணக்கத்துக்குரியவர் என்கின்ற பட்டம் அளித்தார். 2004ஆம் ஆண்டில் மிலான் நகர பேராயர் நுரையீரல் நோய் உள்ள ஒரு குழந்தைக்கு ஏற்பட்ட குணத்தை ஏற்றுக்கொண்டு 12 ஜூலை 2008 அன்று கர்தினால் சரைவா மார்டின்ஸ் முயற்சியால் தெரேசம்மாவினுடைய பெற்றோர்களுடைய 150வது ஆண்டு திருமண நாள் அன்று நம்முடைய முந்தைய திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களுக்கு முத்துப்பேறு பட்டம் கொடுத்து அங்கீகரித்தார். இன்றைய நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்து திருச்சபையில் அவர்களை புனித நிலைக்கு உயர்த்தினார். அன்புக்குரியவர்களே, இந்த குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தருகின்ற ஒரு அழகான செய்தி, சாதாரண காரியத்தை செய்வதன் மூலம் கூட நாம் புனிதத்தை அடையலாம் என்பது. இவர் சபையில் இருந்த நாட்களில் இறுதி காலத்தில், குறிப்பாக இவருடைய இறப்பின் அந்த நிலையில் 8 மாதங்கள் காச நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பெல்லாம் இவருக்கு அவருடைய மடத்தில் மிக சின்ன சின்ன வேலைகளும் பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டது. இந்த சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் ஒரு ஆன்மாவின் ஈடேற்றத்திற்கு நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவர் ஒவ்வொன்றையும் அப்படித்தான் செய்தாராம். ஒரு குண்டூசி, குறிப்பாக அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை சாக்ரிஸ்டிலிருந்து செய்வது. ஒரு குண்டு வீசி கீழ் இருந்தால் அதை எடுத்து வைத்து ஒரு ஆன்மா ஈடேற்றம் அடையட்டும் ஆண்டவரே என்று சொல்லுவாராம். அமர்கிறார் என்று சொன்னால் ஆண்டவரே ஒரு ஆன்மா ஈடேற்றம் அடையட்டும் என்று சொல்லுவாராம். முழந்தால் படியிட்டால் ஆண்டவரே இச்செயல் மூலமாய் ஒரு ஆன்மா ஈடேறட்டும். ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்கள் வழியாக புனிதத்தை அடையலாம் என்பதை குழந்தை இயேசுவின் புனித தெரேசா அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனையின் பின்புலத்தில் இன்றைய இறை வார்த்தைக்கு நாம் அப்படியே நகர்ந்து செல்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் நம்பிக்கை தருகின்ற செய்தியை, குறிப்பாக ஒரு பெரும் நோய் தொற்று காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற, இப்பொழுதெல்லாம் தினமும் செய்தித்தாள்களில் நாம் வாசிக்கின்ற, ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் நேற்றோடு நாம் நோய் தொற்றருடைய எண்ணிக்கை 6 லட்சத்தை தொட்டது என்று சொல்லி செய்தித்தாள் சொல்லுகின்றது. நோயினால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 6000த்திற்கு நெருக்கமாகவே இருக்கின்றது. இறப்பவர்களுடைய எண்ணிக்கை 71, 91 என்று சொல்லித்தான் சொல்லிக்கொண்டு ஊடகங்கள் சொல்லுகிறது. ஆனால் உண்மை நிலவரம் நமக்கு தெரியாது. மேற்கத்திய நாடுகளில் இப்பொழுது இந்த நோயின் தொற்று மிக அதிகமாக, மிக விரைவாக பரவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அங்கிருக்கின்ற நம்முடைய சக குருக்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னிடம் தெரிவிக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த அசாதாரண சூழலில் கடவுள் நமக்கும் நம்பிக்கைக்குரிய செய்தியை தருகின்றார். நான் உங்கள் தந்தையாய் தாயாய் இருந்து உங்களை சுமப்பேன், உங்களை தாளாட்டுவேன். ஒரு குழந்தைக்கு தாய் பால் அளிப்பது போல் என் மார்பில் உங்களை சாய்த்து ஆறுதல் அளிப்பேன். உங்களுள் நிறைவாழ்வு நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்வேன். அன்புக்குரியவர்களே, கடந்த
7 மாதங்கள், ஏன் 9 மாதங்கள் கூட எடுத்துக்கொள்வோம். இந்த 9 மாதங்களில் நம்முடைய பங்கில் இந்த நோய் தொற்றினால் இறந்தவர்கள் என்று சொல்லி ஒரே ஒரு நபர் தவிர வேறு யாரும் இறக்கவில்லை. இதுவே கடவுளுடைய மிகப்பெரிய பராமரிப்பு. அவர் நம் பங்கை, குறிப்பாக நம்முடைய பங்கை பாதுகாத்து, குழந்தை இயேசு தன்னுடைய வல்லமையால் நம்மை எல்லாம் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், ஆற்றுப்படுத்துகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த சிந்தனையில் தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு அழகாய் சொல்லுகின்றார். நீங்கள் விண்ணரசில் மிக பெரியவராய் கருத வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளைப் போல் உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். நீங்கள் குழந்தைகளைப் போல் உங்களை தாழ்த்தி கொள்ளுகின்ற அதே வேளையில் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த ஏற்றுக்கொள்ளுபவர் என்கின்ற சிந்தனையை, கருத்தியலை இன்றைய நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இன்று எல்லா குடும்பங்களிலும் கணவன் மனைவி அல்லது பெற்றோர் பிள்ளைகள் உறவு நிலையில் ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கிறதா? Do we accept each one in our family as they are? நிச்சயமாக இல்லை, உண்மையாக இல்லை. நாம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ சமூக ஊடகங்களில் மிக பிரபலமாக சொல்லப்படுகிற செய்தி என்ன செய்தி? சீக்கிரம் பிரசங்கம் முடிச்சிடறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா. என்ன மக்களே? யூபியில் உள்ளது. ஜெய்சிங் ஜென்னாக இருக்கிறதுனால நாட்டு நடப்புகள்லாம் ரொம்ப தீவிரமாக. அம்மாங்க நீங்கள் சொல்லுங்கண்ணா. ஓகே, ஜான்சி தெரியாது, சொன்னால் தெரியும். என்ன ஜக்கப்ப? ஓகே, ஊரடங்கு எப்போ முடியுமா? அடுத்த முதல்லாம் யாரும் இல்லைப்பா, அம்மாங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இந்த பாரதி கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சீரியல் இருக்காமே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேகை தூக்கி நடக்க ஆரம்பித்த கண்ணம்மா இன்னும் நடந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னு தான் தெரியல. திடீர்னு பார்த்தா கனடாவில் இருக்கிறாங்க. கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ உங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்றாரு. திடீர்னு பார்த்தா நிலாவில் இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு அங்கே இருக்கிற அஸ்ட்ரானட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஸ்பைடர்மேன் ட்ரெயின் அப்படியே மடக்கி தங்கச்சி பத்திரமா போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக பார்த்தா கைலாசாவுக்கு சென்றடைந்தார் கண்ணம்மா அப்படின்னு மீம்ஸ் போடுறாங்க. அன்புக்குரியவர்களே, இது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இன்னைக்கு நம்முடைய ஜெய்சிங் சொன்ன மாதிரி நம்முடைய தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவு ஒன்று நடந்திருக்கின்றது. உத்தரப்பிரதேசத்தில் 19 வயது ஒரு இளம்பெண், தலித் சமூகத்தை சார்ந்த மகள், 4 பேர் அடங்கிய, சொல்லத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேய்கள் ஆளுகின்ற நாட்டில் இருக்கிறோமா, அல்லது பிசாசுகளுடைய கைகளில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி சிந்திக்க வைக்கின்றது. ஒரு 4 பேர் அடங்கிய குழு, உயர்த்தி கொண்ட சாதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழு, இந்த 19 வயது மகளை வன்புணர்வு செய்து கழுத்தில் துப்பட்டாவில் கட்டி 5 கிலோமீட்டர் எடுத்து சென்று கால்களை முறித்து, கழுத்தை திருகி, முதுகெலும்பை நொறுக்கி, நாக்க கொதறி பெரும் சித்திரவதைக்கு உள்ளாக்கி மிக நீண்ட 3 நாள் மருத்துவமனை போராட்டத்திற்கு பிறகு இந்த மகள் இறந்து போனாள். கங்கனா ரணாவத் ஒரு நடிகை, அவங்களுக்கு வைஸ் செக்யூரிட்டி கொடுத்து பாதுகாக்கிற இந்த மதவாத அரசு, செமையாக கோவம் வருது, பயங்கரமாக பேசுகிறேன், அவ்வளோ வருது எனக்கு. ஒரு மகளுக்கு ஒரு டிக்னிஃபைடு கிரிமேஷன் கூட கொடுக்க முடியும். அவர்களுடைய இந்த 19 வயது மனிஷா வால்மீகி என்கின்ற இந்த மகளுக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு தெரியாமல், உறவினர்களுக்கு தெரியாமல் குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில், எப்படி நேற்றைய தினம்
பாபர் மசூதி இடிப்பு வழக்கிற்கு அநியாய தீர்ப்பை வழங்கி சாமானியர்களுக்கும் இந்த அரசின் மீதும் இந்த சட்டத்தின் மீதும் நம்பிக்கை இழந்து போகச் செய்கின்ற ஒரு தீர்ப்பை வழங்கியதோ அப்படித்தான் இந்த உத்தரப்பிரதேச அரசும் இந்த மகளுக்கு செய்திருக்கிறது. நம்முடைய இந்த NCRB அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கிறது, நேஷனல் கிரைம் ரெக்கார்டு போர்டு என்று சொல்லி. 2019 ஆண்டினுடைய தகவல்களை நீங்கள் இந்த நிறுவனத்திடம் கேட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவு. இந்தியாவில் மிக அதிகமாக பெண்களுக்கு எதிரான வன்புணர்வு நிகழ்வுகளில் முதலிடத்தில் இருப்பது இந்த யோகி ஆதித்யநாத், இப்பொழுது முதலமைச்சராக இருக்கின்ற இந்த உத்தரப்பிரதேச மாநிலம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு குழந்தை இயேசுனுடைய புனித தெரேசம்மா, ஒரு பெண், 25 வயது இளம் பெண்ணுடைய விழாவை கொண்டாடுகிறோம். தொடர்ந்து நம்முடைய இந்தியாவை பெரும் பெரும் தலைக்குனிவிற்கு தொடர்ந்த சில நிகழ்வுகள், we call them national shame. 2012 ஆண்டு நம்முடைய இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியிலே நிர்பயா என்கின்ற 23 வயது பெண் பேருந்தில் 4 பேரால் வன்புணர்வு செய்யப்பட்டு மடிந்து போகின்றால். 2018 ஆண்டு 8 வயது குழந்தை ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ஆசிஃபா பானு என்கின்ற மகள் ஒரு பெரும் கும்பலுக்கு வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகின்றால். 2019 கடந்த ஆண்டினுடைய இறுதி நவம்பர் மாதம் நமக்கு எல்லாருமே தெரிந்த ஆந்திராவில் ஹைதராபாத்தினுடைய ஒரு கால்நடை மருத்துவர் இளம்பெண், 26 வயது இளம்பெண் கூட்டு வன்புணர்வுக்கு ஆளாகி எரித்து கொலை செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் இந்த 19 வயது இளம்பெண்ணுக்கு நடந்திருக்கின்ற இந்த கொடூரம். இது மட்டும்தான் இந்த ஆட்சி நடக்கிறதா என்று சொன்னால் நிறைய நடக்கிறது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தமிழகம் தொடக்கத்திலிருந்தே மத்திய அரசை மிக வலுவாக எதிர்க்கின்ற இந்த நீட்டு தேர்வு நம்மை பெரும் மன உளைச்சலுக்கு, இந்த இந்தியாவுக்கு பெரும் தலைக்குணவை. காரணம், இந்த நீட்டு தேர்வினால் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் மிக அதிகமான மதிப்பெண்கள் எடுத்த குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்வது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நம்முடைய விவசாயிகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட மசோதாக்கள், தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற இப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்கள், நேற்றைய தினம் நீதிக்கு எதிராக கொடுக்கப்பட்ட இந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்கு தீர்ப்பு, இது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அரசு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகின்றது. 16வது நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த பாபர் மசூதி. 1992 ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி இது இடிக்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அன்றைய ஊடகங்கள் முழுவதும் இதை காட்டியது. இந்தியா முழுவதும் ஒரு பதட்ட நிலையை அடைந்தது. இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பாபர் மசூதி நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா அதிலும் குறிப்பாக 92ஆம் ஆண்டிலிருந்து இந்த சம்பவத்தின் போது 2000க்கும் அதிகமானோர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எல்லா சான்றுகளும் இருக்கிறது. ஆனால் 2300 பக்க அறிக்கையை வாசிக்கின்ற நீதிபதி SK யாதவ் குறிப்பிடுகின்றார். இன்றைக்கு செய்தித்தாளில் குறிப்பிட்டிருப்பது, வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 49 பேரில் 17 பேர் வழக்கு விசாரணையின் பொழுது இறந்து போனார்கள். மீதம் இருக்கின்ற 32 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த பேரெல்லாம் நான் வாசிக்க விரும்பல, இன்னைக்கு செய்தித்தாளில் இருக்கிறது. அவர் சொல்றாரு, விசாரணையில் அவர்களுக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் இந்த CBI தாக்கல் செய்யவில்லை. பாபர் மசூதி இடிப்பு திட்டமிட்ட செயல் இல்லை. இச்சம்பவம் திடீரென நடந்தது. இந்த 1992 டிசம்பர் 6க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு போய் பாருங்க. அன்றைய மிக முக்கிய நபரான LK அத்வானி ஒரு ரத யாத்திரை மேற்கொள்ளுகின்றார். அந்த ரத யாத்திரையில்
நாம் எல்லாம் இந்துக்களாக ஒன்றிணைவோம் என்கின்ற ஒற்றை கோஷத்தோடு பல்வேறு மாநிலங்களுக்கு செல்லுகின்றார். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த ரத யாத்திரையில் கூட 200க்கும் அதிகமானோர் கொலை செய்யப்படுகின்றார்கள். பதட்ட நிலை அடைகின்றது. அதனுடைய இறுதியாகத்தான் இந்த சம்பவம் நடைகிறது. அன்றைய ஊடகங்கள் எல்லாம் இதை நமக்கு சொன்னது. ஆனால் இந்த இடித்தவர்கள் இவர்கள் அல்ல, இது அடையாளம் தெரியாத நபர்களால் இடிக்கப்பட்டது. நாளிதழ்களில் எழுதப்பட்ட செய்திகள், கட்டுரைகள் ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையாக புகைப்படங்கள், வீடியோக்களை மட்டுமே ஆதாரமாக ஏற்கப்படும். சிபிஐ தாக்கல் செய்தவை எல்லாம் உண்மைத்தன்மை கொண்டவை அல்ல, எனவே அவைகளை ஆதாரங்களாக ஏற்க முடியாது என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட 32 பேரையும் விடுதலை செய்திருக்கிறது. உலகத்துக்கே தெரியும் என்ன நடந்தது என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவினுடைய இந்த விழாவில் கடவுள் நம்மை அழைத்து சொல்லுகின்ற செய்தி, உங்களுடைய வலுவின்மையில் என் வல்லமையை உணருங்கள். சின்ன சின்ன செயல்கள் மூலமாய் புனிதத்தை அடைய முடியும். புனிதத்தை அடைவது என்பது கடவுளுக்கும் நமக்குமான உறவில் இன்னும் அதிக நெருக்கமாய் கடவுளிடம் வருவது. இதையெல்லாம் இன்றைய இறைவார்த்தை வழிபாடும் இன்றைய விழா நாயகி குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவும் நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தியாகவே பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்கள், இன்றைய நாளில் முதியோர் நாளாகவும் அனுசரிக்கப்படுகிறது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற மூத்த குடிமக்களை குறிப்பாக இந்த நாட்களில் நாம் கவனமாய் பார்த்து கொள்வோம். அவர்களை கவனமாய் பராமரிப்போம். அவர்களுடைய தேவையை அறிந்து உதவி செய்வோம். அவர்களுடைய முந்தைய கால அவர்களுடைய தியாகங்கள் தான் இன்று நம்முடைய வாழ்வாக அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்திடுவோம். தொடர்ந்து அவர்களுக்காகவும் நம்முடைய தேசம் முழுவதும் இருக்கின்ற பெண் பிள்ளைகளுக்காகவும் நாம் செபிப்போம். எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைத்து செபிப்போம். நம் திருத்தந்தைக்காகவும் ஆயர்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் வேண்டுவோம். திரு அவையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக இவர்களின் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே உம்மை மன்றாடுகிறோம். தாங்கள் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்ட அனைவருக்காகவும் வேண்டுவோம். நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றும் நல்ல உள்ளத்தை இவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகளுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் சோர்ந்திருப்போருக்காகவும் வேண்டுவோம். இவர்களுக்கெல்லாம் ஆறுதலின் ஆதரவின் பிறப்பிடமாக தெய்வ திருக்குழந்தையாகிய நீரே இருக்க வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவை உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யார் யாருக்கு தனிப்பட்ட வரங்கள் தேவையோ அவர்களுக்காக வேண்டுவோம். இவர்களின் எளிய நம்பிக்கையை ஆசீர்வதித்து தாம் திருவுளப்படி தெய்வ திருக்குழந்தை இவர்களின் விண்ணப்பங்களை அளித்தருள வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத குழந்தை இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக செபிப்போம். குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்காக செபிப்போம். பெரும் நோய் தொற்று காலம் என்பதால் கடந்த 6 மாதத்திற்கு மேலாக பள்ளிக்கு செல்ல முடியாத சூழல். இந்த கல்வி ஆண்டை முழுமையாய் அனுபவிக்க முடியாத சூழல். கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகளும் கல்லூரிக்கு செல்ல முடியாத சூழல். இறுதி ஆண்டு தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர் அச்சத்தோடு தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல். எல்லாருக்காகவும் செபிப்போம். நம் குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய மூத்த குடிமக்களுக்காக செபிப்போம். இந்த நாட்களில் கடவுள் தாமே தம்முடைய உடனிருப்பை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாக்க பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி செபிப்போம். புதிய மாதத்திற்குள் நுழைகின்றோம். எண்ணில் அடங்கா ஏக்கங்கள், வேண்டுதல்கள், ஜெபங்கள் நமக்குள்ளும் இருக்கும். அவைகளுக்காக செபிப்போம். அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதம்.
வழக்கமாக இந்த நாளில் சிறப்பு திருப்பலியோடு நம்முடைய குடும்பங்களுக்கு அன்னையினுடைய திருச்சுருபத்தை நாம் எடுத்து சென்று ஒவ்வொரு நாளும் குடும்பமாக அமர்ந்து அன்னையோடு சேர்ந்து ஜெபமாலை ஜெபித்தோம். இந்த ஆண்டு இந்த அசாதாரண சூழல் அத்தகைய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திடாத பட்சத்தில் இந்த மாதம் முழுவதும் நாம் அன்னையோடு பயணிக்க அருள் வேண்டி ஜெபிப்போம். இன்னும் நிறைய தளர்வுகளை அறிவித்திருக்கின்ற சூழலில் நாம் எல்லாரும் இந்த சமூகத்தின் மீதும் உலகின் மீதும் அக்கறை கொண்டவர்களாய், இந்த நோயை சுமந்து செல்லுகின்றவர்களாய் அல்லாது நோய் பரவுதலுக்கு நாம் காரணமாய் அமைந்து விடாமல் சுய பாதுகாப்போடு நாம் இருக்க அருள் வேண்டுவோம். எங்கள் புகலிடமும் நம்பிக்கையுமாகிய இறைவா, நாங்கள் உம்மிடம் எழுப்பியுள்ள இந்த மன்றாட்டுக்களையும் இன்னும் எங்கள் உள்ளங்களிலும் குடும்பங்களிலும் தேங்கி கிடக்கின்ற எண்ணற்ற தேவைகளையும் எங்கள் தகுதியை பார்த்து அல்லாமல் முது இரக்கத்திலும் பராமரிப்பிலும் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை முன்னிட்டு தந்தருளுமாறு எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய தெய்வ திருக்குழந்தை இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, துருவங்களும் இனங்களும் கலாச்சாரங்களும் ஒன்றிணைந்து உமக்கு சொந்தமாக வேண்டும் என்ற உமது மறைவான திட்டத்தை குழந்தையாக பிறந்தவும் திருமகனில் நிறைவு பெறச் செய்கின்றேன். அவரோடு இணைந்து நாங்கள் எங்கள் வாழ்வின் அனைத்து நிலைகளையும் அனுபவங்களையும் முன் காணிக்கையாக்குகின்றோம். உமது ஆவியின் அருள் செயலால் எங்கள் வாழ்வும் சமுதாயமும் படைப்பு முழுவதுமே புதுப்பிக்கப்பட்டு துவக்கத்தில் இருந்தது போல நல்லதாகவும் மிக நல்லதாகவும் மாற்றம் பெற செய்தருளும். ஆண்டவரே, புனித தெரேசாவில் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகிறோம். அவருடைய பேரு பயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா,
என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் தம் இறையல்பில் காணக்கூடாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக ஒரு குழந்தை வடிவில் மனிதரானார். இந்த மறையுண்மை வாயிலாக எம்மை மீட்கும் உமது செயல் திட்டம் உறுதி செய்யப்பட்டது. வார்த்தையானவர் மனிதரானதால் கடவுளை நாங்கள் கண்கூடாய் காணவும் அவர் வழியாக கண் காணாதவை மீது ஆர்வம் கொள்ளவும் செய்தீர். வலுகுறைந்த எங்கள் இயல்பை இந்த தெய்வ குழந்தை தமதாக்கி கொண்டதால் பலவீனமான எங்கள் மனித தன்மை முடிவற்ற மகிமை பெறலாயிற்று. எங்கள் மத்தியில் ஒரு குழந்தையாக அவரை உதிக்கச் செய்து தளர்ந்ததை உறுதிப்படுத்தவும், விழுந்ததை தூக்கி நிறுத்தவும், தவறியதை வாழ்வுக்கு அழைக்கவும், இழந்ததை மீண்டும் பெறச் செய்யவும் திருவுளமானீர். ஆகவே தூதர் அதி தூதரோடும் அரியணை சூழ்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து அறிக்கேட்டது போல நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இந்த இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என்று நாங்கள் நினைவு கூறுகின்ற இயேசுவின் புனித தெரேசா, இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை நீர் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திடமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்து எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, நிறைவாழ்வை பாய்ந்தோடச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், தோளில் சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் என்று தாய்க்குரிய வாஞ்சையோடு நம்மை தேடி வருகிற தெய்வம் இயேசுவின் திருவிருந்து கடைபி பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன். பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் நிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன். பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் நிலை உயர்ந்தது அவராலே. வாழ்வினை தூக்கிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் வழிமேலே மனம் தேற்றுவார், மனமூட்டுவார். வாழ்வினில் ஒளிநானே, அஞ்சாதே, கலங்காதே. காலையில் பாறையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையார். வான்படையாண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை அவர் சொல்வார். காலையில் பாறையும் பால்வெளி ஓடையும் தோன்றிடும் அவர் கையார். வான்படையாண்டவர் வாய்மொழியாய் வரும் மேன்மையை அவர் சொல்வார். பார்வையிழந்தவர் வாய்த்திரவாகும் யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மாநிலம் ஒன்றாகும். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கைவிடுமே. ஓ நல்ல பாடிகளே என்னை தேற்றுடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். திம்மிடமிருந்து என்னை பிரிவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும்.
புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். திருவிருந்து பல்லவி. நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள். ஆண்டவர் கூறுகிறார். மத்தேயு நற்செய்தி பிரிவு 18 இறைவசனம் 3. அன்புக்கினியவர்களே, நாளை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. நோய் தொற்று காலம் என்பதாலும் ஆயர் தந்தை அவர்களுடைய அறிவுறுத்தலின் பெயராலும் வழக்கமாக முதல் வெள்ளிக்கிழமைகளில் பிணியாளர்களுக்கு திருவிருந்து வழங்கப்படும். நோய் தொற்று காலம் என்பதால் அது இன்னும் நமக்கு அறிவிப்பு கொடுக்கப்படவில்லை. நாளை மாலை 6:30 மணிக்கு நற்கருணை ஆசிரும், அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தெரேசா தம்மையே உமக்கு அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவால் அதே அன்பில் ஆற்றல் எங்களிடம் பற்றி எரிய செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, உமது பராமரிப்பின் விந்தைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உமது மெய்ப்பின் நலன்களை பெற்றுக் கொள்ளவும் உம்முடைய மகனை ஒரு குழந்தையாக அனுப்பும் அளவுக்கு உலகை அன்பு செய்தீரே. உம்மை அப்பா தந்தா என்று அழைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திருத்தலத்திலிருந்து உச்செடுக்கும் குழந்தை இயேசுவின் அருள் வளங்கள் எங்கள் வாழ்வை வளமாக்குவதால் வாய்க்காலின் ஓரத்தில் நடப்பட்ட மரங்களாக நாங்கள் தழைத்திருந்து வளம் கொடுக்கும் கனிகளையும் நலம் நல்கும் இலைகளையும் இவ்வுலகிற்கு தந்து வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி செபிப்போம். இறைவனின் திருமகன் குழந்தை இயேசு பாவ இருளை அகற்றி மகிழ்ச்சி ஒளியால் நம் உள்ளத்தை நிரப்புவாராக. மனவுருவான வார்த்தையானவர் அமைதியும் ஆசிரை மக்களிப்பையும் அளித்து உங்கள் அனைவரையும் நட்புறவில் உண்டாய் இணைப்பாராக. இறைவனின் ஆவி உங்களை ஒரே குடும்பமாக இணைத்து முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்வாராக. அற்புத குழந்தை இயேசு உங்களை பாதுகாக்க உங்களோடும், உங்களை ஆதரிக்க உங்களுக்குள்ளும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின்னும், உங்களை வழிநடத்த உங்களுக்கு முன்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் உங்களுக்கு நற்சுகத்தையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அருளையும் நிறைவாய் தந்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.
உடல் நலத்திற்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்து எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே